ஜிம் டூல் கிட் சீரீஸில் இன்றைக்கி நான் சொல்ல போகிற டூல் வந்து பாமர்ஸ் ஹேண்ட் கூலிங் மெத்தட். நம்ம சம்மர் டைமில் இப்போ காம்பவுண்ட் லிஃப்ட்ஸ்லாம் பண்ணுறோம், ஸ்குவாட்டு, டெட் லிஃப்ட்டு, அந்த மாதிரி ஹெவியான ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கோர் பாடி டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகும். ஏடிபி ஒழுங்காக ஃபயர் ஆகாது. ஏடிபிங்கிற கெமிக்கல் தான் நம்ம மசில்ஸை கண்ட்ராக்ட் பண்ண வைக்கிற கெமிக்கல். ஸோ அது ஒழுங்காக ஃபயர் ஆகலை அப்படின்னா மசில்ஸ் ஈஸியாக ஃபட்டிக் ஆயிரும். அடுத்த செட்டில் அதிகமாக வெயிட் தூக்க முடியாது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜிம்லேயே வந்துட்டு ஏசிக்கு பக்கத்துலேயோ எங்கேயாவது வந்துட்டு பார்பலோ இல்லை ஏதோ ஒரு மெட்டல் ராடெல்லாம் இருக்கும், அதை வந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் உங்கள் கையில் பிடிச்சிக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கையில் வந்துட்டு ஆர்டீரியோவீனஸ் அனாஸ்டமோசிஸ் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் கனெக்ஷன் இருக்குது. ஸ்மால் வெயின்ஸ்க்கும் ஸ்மால் ஆர்ட்ரிஸ்க்கும் இருக்க கனெக்ஷன். அதனால என்ன ஆகும்னா ஹீட் வந்துட்டு ஈஸியாக டிஃப்யூஸ் ஆகும். இந்த கோல்டு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா இமீடியட்டாக நம்ம கோர் பாடி டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். டெம்பரேச்சர் குறையிறதுனாலே அடுத்த செட்டில் அதிக வெயிட்ஸு அதிக ரெப்ஸ் பண்ண முடியும். இதே நீங்கள் என்டியூரன்ஸ் அத்லீட் அதிகமாக ஓடணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு ஏசி இல்லை, ஜிம்மில் நம்ம கோல்டு ராட்ஸ்லாம் இல்லை அப்படின்னா நீங்களே ஒரு கோல்டு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு கையில் மாற்றி மாற்றி பிடிச்சிக்கலாம். ஒவ்வொரு கையில் 15 செகண்ட்ஸ் பிடிச்சிருந்தீங்கன்னா கூட போதும். இந்த ஆர்டீரியோவீனஸ் அனாஸ்டமோசிஸ் வந்து நம்ம ஃபேஸ்லேயும் இருக்குது, நம்ம கால் பாதத்துலேயும் இருக்குது, கையிலையும் இருக்குது. ஸோ இங்கே எங்கே வந்துட்டு வாட்டர் பட்டாலும் இமீடியட்டாக அந்த கூலிங் எஃபெக்ட் இருக்கும். இதே ரிகவரிக்கு யூஸ் பண்ணலாம். ஜிம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே கோர் பாடி டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதே ரொட்டீனை திரும்ப திரும்ப சைக்கிள்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம்னா இமீடியட்டாக கோர் பாடி டெம்பரேச்சர் டவுன் ஆகும். ரிகவரி வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிரும். இந்த டூல் பேர் வந்துட்டு பாமர்ஸ் ஹேண்ட் கூலிங் மெத்தட். இது வந்துட்டு உங்கள் ரொட்டீனில் ஆட் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.